அவர்களே, இங்கே மாண்புமிகு பொதுப்பணித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் 2 பேரும் இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சுமே சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும்போது 5000 வகுப்பறைகள் கடந்த ஆட்சியில் கட்டப்பட்டது இப்போ சொல்கிறார். மீதி நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் இங்கே பள்ளிக்கூடங்கள் 6000 கட்டிடங்களை வகுப்பறைகளை இடித்து மறுசீரமைப்பு செய்வதற்கு உத்தரவிட்டு இங்கே எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அவர் நடவடிக்கை எடுத்தார்கள். அதேபோல் கழிப்பிடமே இல்லைங்கிற ஒரு கருத்தை உருவகப்படுத்தி 2 அமைச்சர்களும் பேசுகின்றார்கள். எல்லா பள்ளிகளிலும் அதுபோல கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. படிப்படியாக கடந்த ரிப்பேர் செய்ய இல்லவே கட்டவே இல்லைங்கிற மாதிரி ஒரு மாறிய ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். ஆக நீங்கள் இல்லாத இடத்துல நீங்கள் கட்டுங்க சுத்தமாக. ஏன்னா பேசுவதை கடந்த ஆட்சியில் கழிப்பறையே இல்லாமல் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உருவகத்தை உருவாக்குகிறார்கள். அது தவறு. பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பேசும்போதே சொன்னேன், இதுதான் பேசும்போதே சொன்னேன், நான் எந்த கட்சியை பற்றி பேசல, எந்த ஆட்சி பற்றி பேசலன்னு. ஆனால் இந்த ஆட்சி எது உண்மையோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, எது கிரவுண்ட் ரிப்போர்ட்டோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ. நம்ம எல்லாம் பேசுறோம், ஸ்கூல் நல்லா இருக்கு, காலேஜ் நல்லா இருக்கு, அரசு கல்வியில் நல்லா இருக்குன்னு. ஆனா நம்ம பசங்க இது வரைக்கும் யாரையுமே அரசு பள்ளியில சேர்த்ததே கிடையாது. இதுதான் உண்மை. ஏழ்மையா இருக்கவங்க அரசு பள்ளியில சேர்க்கணும். ஆனா அது கருணை அடிப்படையில் இருக்கு. நம்ம திருப்பி சொல்றோம், எங்களுடைய முதலமைச்சரோட தலைமையில் அது கருணை அடிப்படையில், உரிமை அடிப்படையில் மாற்றணும். ஒரு அரசு கல்வி ஒரு ஈக்குவலா, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்லை, என்னுடைய மகனே என்னுடைய ஸ்கூல்ல போகும்போது ஒரு நல்ல டாய்லெட் இருக்கு, நல்ல கிரவுண்ட் இருக்கு, விளையாடக்கூடிய நல்ல வசதி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மித்த குழந்தைகளுக்கு இது மாதிரி எப்ப கிடைக்கணும்? ஏன்னா நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன். நான் நீங்க எங்க படிச்சீங்க? நான் அங்கதான் படிச்சு வந்தேன். அல்ல, அந்த காலம் வேற, காமராஜர் காலம் வேற. நீங்க படிக்கும்போது காமராஜர் இருந்தார் முதலமைச்சரா, அப்ப இருந்தது வேற. நீங்க காமராஜர் காலத்துல படிச்சதுனால ஸ்கூல் நல்லா இருந்துச்சு. சோ இங்க குறைகள் இல்ல. இங்க என்ன பிரச்சனைனா, திருப்பியும் சொல்றோம், திருப்பியும் நாங்க பதிவு பண்றோம், அரசு கல்லூரியிலுடைய கட்டடங்கள், அரசு கல்லூரிய கட்டடங்கள் சரியாக இல்லை அப்படிங்கறத பதிவு பண்றத நான் பதிவு. மாண்பு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள். மாண்பு உறுப்பினர் சிவகுமார் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. மாண்பு உறுப்பினர் சிவகுமார் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வேண்டாம், இப்ப வேண்டாம். பள்ளி கல்வி துறை மற்றும் உயர்கல்வித்துறை மீதான மானிய கோரிக்கைகள் எனக்கு பேசுங்க, பேச வாய்ப்பளித்த அனுமதிக்க முடியாது. உட்காருங்க, அனுமதிக்க உட்கார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் மேற்கொண்டு இதை பற்றி பேச அனுமதி இல்லை, அனுமதிக்க முடியாது. நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் உட்காருங்க, நீங்க பேசுங்க. இந்த 110 விதியில் நீங்க இப்படிலாம் அலோவ் பண்ணி நடவடிக்கை எடுப்பேன் நானு. நீங்க பேசுங்க, உட்காருங்க, நீங்க பேசுங்க. மாண்பு உறுப்பினர் சிவகுமார் பேசலாம், வேற யாரும் அனுமதிக்க முடியாது. இந்த விவாதத்தை பத்தி அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2026-27 ஆண்டு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறையின் மீதான மானிய கோரிக்கைகள் எனக்கு பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், இன்று 110 விதியில் 3 முத்தான திட்டங்களை அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், எங்கள் சட்டமன்ற குழு தலைவர் அந்நியர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், எதிர்வரிசையில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்கள்